சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்லா சத்தமாக, சத்தியத்தை அறிய 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 என் வாழ்க்கை விடுதலையாகும், நான் ஆயிரங்களை விடுதலையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மாறாத கர்த்தர், மாறாத கர்த்தர். எவ்வளவு துதி ஆராதனை முக்கியமோ அதே போல நீ தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுல அதிக முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏன்னா நீ தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ற அளவுதான் நீ ஆசீர்வதிக்கப்படுற அளவு. அதனால சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாத அளவுக்கு போராடுவான். ஆனா இயேசு சொன்னார், காது உள்ளவன், எல்லாருக்கும் காது இருக்குல்ல, எல்லாம் பக்கத்தை பார்த்து, உங்களுக்கு காது இருக்கு, உங்களுக்கு காது இருக்கு, நீங்க சத்தியத்தை கேட்கணும் அப்படின்னு எங்க பாஸ்டர் சொல்லல, தேவன் சொல்லி இருக்கிறார். கை தட்டுவோம். காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் மல்கியாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகமாகிய மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த வார்த்தையை நம்ம சாதாரணமா எடுக்கிறோம். முதலாவது நீ தேவனை நீ புரிஞ்சுக்கோ. நீ மாறலாம், நீ என்ன செய்யலாம்? மாறலாம். மனுஷன் மாறுவான், இயற்கை மாறும், சூழ்நிலை மாறும், மனிதனுடைய அன்பு மாறும். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் மாறாதவர். கை தட்டுவோம். நான் மாறாதவர், நான் மாறாதவர். இதுல என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மாறாதவரா இருக்கிறனாலதான் யாக்கோபின் புத்திரனாகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் மாறாத தேவனா இருக்கிறேன். உங்களை மாதிரி நானும் நிமிடத்துக்கு நிமிடம் நான் மாறி இருந்தா நாம் வாழ முடியாது. இங்க வேதம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். யாக்கோபின் புத்திரரே, புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் நிர்மூலம். இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்பதற்கான காரணம், நீங்கள் விபத்துகளிலோ வியாதியிலே நீங்க தப்பிச்சதுக்கு காரணம் தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பில மாறலையா? உன்னை தெரிந்து கொண்ட அழைப்பில் அவர் மாறலையா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள், அழிக்கப்படாமல் இருந்தீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஆராதனையில கூட பேசினாரு. நிறைய சுனாமி போல மிகுந்த ஜலப்பிராயம் வருது, ஆனாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நீங்க யாரு? யாக்கோபின் புத்திரர், இஸ்ரவேல், யாக்கோபின் புத்திரர். உங்களை அவர் தெரிந்து கொண்டார். நான் கர்த்தர். உன்னை தெரிந்து கொண்டது உங்க பாஸ்டர் அல்ல, உன்னை தெரிந்து கொண்டது ஊழியக்காரர் அல்ல, உன்னை தெரிந்து கொண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அதனாலதான் சொல்றாரு, நான் மனுஷன் அல்ல, நான் கர்த்தர். அதனால நீ நிர்மூலமாக மாட்டாய், நீ அழிந்து போக மாட்டாய், நீ தலை நிமிர்ந்து இருப்பாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ மேன்மையா இருப்பாய். ஏன்னா என் அன்பு உன் மேல இருந்து வச்ச அன்பு மாறல, உன்னை அழைச்ச அழைப்பு என்ன செய்யல, மாறல.
ஆண்டவர் தெளிவா சொன்னார், இயற்கை கூட மாறும்பா, மனுஷன் கூட மாறுவா, சூழ்நிலை மாறும், அரசியல் மாறும், சட்டங்கள் மாறும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல வச்ச அன்பு மாறாது. என் புள்ளனோ என் புள்ளதான், அது எந்த குறையும் கிடையாது. கை தட்டும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாரா, நான் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, நான் எழுப்புதல் செய்வானா செய்ய மாட்டானா, அல்ல என்ன பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா, சொன்னவர் செய்வாரா செய்யாம விட்டுருவாரா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மனுஷன் அல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீ நிர்மூலமாக்கப்பட மாட்டாய். நீ யாக்கோப்பின் புத்திரன், இஸ்ரவேல். அது 1-2 வசனம் இல்ல, அதை வாசித்தீங்கன்னா, யாத்ரா 3:14 எடுத்து வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேட்ட சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய் சொல்லு. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அந்த ஜனங்கள்ட்ட போய் சொல்லு, அந்த ஜனங்களுக்கு மண்டல நல்லா ஏறட்டும். ஏன்னா பார்வோன் கூட மாறிடுவான். ஐயா, மோசே கூட மாறலாம், ஊழியக்கார் கூட மாறலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் யாருங்கிறத போய் சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தேன், நான் ஈசாக்குக்கு எப்படி இருந்தேன், நான் யாக்கோப்புக்கு எப்படி இருந்தேன், நான் மாறினா, ஆபிரகாம கைவிட்டேனா, ஈசாக்க கைவிட்டேனா, யாக்கோப்ப கைவிட்டேனா. ஆண்டவர் சொன்னாரு, நிறைய பேருக்கு வந்த பிரச்சனை, சோதனை, போராட்டம், நீ ஆண்டவருக்குள்ள நீங்க ஏன் நிலைச்சு நிக்கீங்க தெரியுமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோப்பின் புத்திரராயிருக்கிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்க அழிய மாட்டீங்க. எப்படியாவது உங்களை பாதுகாத்து உங்களை நடத்திட்டு தான் போவார். 1000 பிரச்சனை வந்தாலும் 5000 வாசலை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. 5000 பிரச்சனை வந்தாலும் 10,000 வாசலை கர்த்தர் திறப்பார். ஏன்னா நீ யாக்கோப்பின் புத்திரர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்னாகமத்தின் புஸ்தகம் 23, என்னாகமத்தின் புஸ்தகம் 23, 19, 20. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இது இந்த ஆராதனையிலும் பேசினார். எப்பா, நான் பொய் சொல்லலப்பா, மனுஷன் பொய் சொல்லலாம், நான் பொய் சொல்ல மாட்டேன். மனுஷன் எப்படி பொய் சொல்லுவான்? சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லாதது கூட சொல்லிடுவாங்க. அதனாலதான் என்கிட்ட கேட்டாங்க, யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா. எனக்கு ஆண்டவர் காட்டுனாலும் சொல்றதுக்கு என்னன்னா, இவங்க அந்த கட்சியா இருப்பாங்களோ இந்த கட்சியா இருப்பாங்களோ, அப்படி ஏதாவது முத்திரையை குத்திடுவாங்க. ஆனா மனுஷர் கூட பொய் சொல்லி இருக்கலாம், ஆனா தேவன் பொய் சொல்லவே மாட்டார். கை தொட்ட, தேவன் பொய் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அப்படின்னா மனுஷன் பொய் சொல்லுவான். மனமாற மனுத்த புத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்து அப்படி என்ன வசனித்து இருக்கிறாரு? அடுத்த வசனத்தை சொல்லிட்டாரு. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். நீங்கள்லாம் இஸ்ரவேல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும். அவருடைய பிள்ளை. நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. யாரையாவது தடுக்க முடியும்? ஒரு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டான்னா அதை யாரும் தடுக்க முடியாதான். அல்லேலூயா.
நீ வேணாலும் பாருங்க, நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன் தான் அப்படிங்கறத கர்த்தர் இந்த உலகத்துக்கு காட்ட போறாரு. உங்களை மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனா தேவன் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதை யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலை உனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நம்புறியா? நீ யாக்கோப்பின் புத்திரர் என்பதை நம்புறியா? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் என்று நீ நம்புறியா? நீ இஸ்ரவேல் என்று நீ நம்புவாயானால், இஸ்ரவேல் என்று நீ நம்புவாயானால், தேவன் உனக்கு அடங்காத ஆசீர்வாதம், சொல்லுங்க அடங்காத ஆசீர்வாதம். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்திகளே நாம போக போறோம். அந்த ஆசீர்வாதம் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நான் மனுஷன் அல்லப்பா, தேவன். நீ என் பிள்ளை, என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்க செய்வேன், சத்ருவனை அழிக்கவே முடியாது, இப்படி எல்லாம் சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லி நான் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியல? எடுத்து வாசிங்கள் உபாகத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். உபாகத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. உபாகத்தின் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தின் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். நான் சாட்சி வைக்கிறேன். ஆகையால், நல்லா கவனிங்க, இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணுமா? நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நீ தெரிந்து கொள்றதுல விதத்துலதான் இருக்கான். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கியா அல்லது நீ சாபத்தை சுதந்திரிக்கியா? நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறியா, நீ சாபத்தை சுதந்திரிக்கிறியா, அல்லது நீ சுகத்தை சுதந்திரிக்கிறியா, அல்லது நோயை சுதந்திரிக்கிறியா, அல்லது நீ ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கிறியா, நீ தரித்திரத்தை சுதந்திரிக்கிறியா, நீ உயர்வை சுதந்திரிக்கிறியா, நீ தாழ்வானதை சுதந்திரிக்கிறியா அப்படிங்கறத உனக்கு முன்னாடி வச்சிட்டாரியா? தேவன் உனக்கு முன்னாடி வச்சிட்டேங்கிறாரு. ஆனா அந்த வசனத்தை பாருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப தொட்டுச்சு. நீயும் உன் சந்ததியும் பிள்ளையும் பிழைக்கணும், நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள நல்லா இருக்கணும்னா முன்னுக்கு இருக்கிறது நீ எதை சூஸ் பண்றியோ அதுதான் உனக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தெரிந்து கொள்ற விதம், நீ என்னை புரிந்து கொள்ற விதம், என்னை அறிந்து கொள்ற விதம், ஆண்டவர் என்னை சோதிப்பாருங்கிறத நீ அறிஞ்சிட்டேன்னா சோதிக்கத்தான் செய்வார். தாவீது தன்னுடைய வாயில ஏன் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அந்த வார்த்தை தான் அவன் வாயில அதிகமா வந்துச்சு. ஏன் தெரியுமா? உண்மையிலே அவர் நல்லவர் தான். கை தட்டும். ரொம்ப 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 நல்லவர். ஏன்னா தேவனை அவன் புரிந்து கொண்டான். தேவனை புரிந்து கொண்டான். சொல்லுங்க, தேவனை புரிந்து கொண்டான். இங்க சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளு. ஆனா ஜீவன் இருக்கு, மரணமும் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபமும் இருக்கு, எல்லாமே உனக்கு முன்னாடி தான் இருக்கு. நீ சூஸ் பண்ற விதத்தை பொறுத்து தான் நீனு நல்லா இருப்ப, உன் பிள்ளையும் நல்லா இருப்ப. அல்லேலூயா. அப்ப நீ தேவனை எப்படி நல்லவர், நன்மை செய்வார், அற்புதர், என்னை உயர்த்துவார், அவர் எனக்கு சிறந்த ஞானத்தை தந்திருக்கிறார்,
சிறந்த யோசேப்ப மாதிரி உயர்வை தந்திருக்கிறார். இப்படியே நீ அந்த ஜீவனை எடுத்துட்டேன்னா ஜீவன் தான். ஆண்டவர் சோதிப்பார். அவர் மத்தவங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார், என்ன மட்டும் விட்டுருவாரு. மத்தவங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார், என்ன மட்டும் விட்டுருவாரு. நீ அதை தெரிந்து கொண்டேன்னா உன்னை விட்டுருவாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடி தான்ப்பா நான் வச்சிருக்கேன். உனக்கு முன்னாடிதான் ஜீவனை வச்சிருக்கிற, மரணத்தையும் வச்சிருக்கிற, ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிற, சாபத்தையும் வச்சிருக்கிற. நீ தெரிந்து கொள்ற விதத்துலதான் நீயும் நல்லா இருப்ப, உன் பிள்ளையும் நல்லா இருக்குன்ட்டார். அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியவான். கைதட்டும். புரிந்தவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோபு புஸ்தகத்துல சொல்றார் பாருங்க. யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோபு புஸ்தகம் 3ஆம் 25, 26. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இதுதான் காலையில ஆண்டவர் பேசினார். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எனக்கு நேரிட்டு. அப்ப பாருங்க, அவன் எதை சூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. இதையே மண்டைக்குள்ள ஏத்துனீங்க அப்படிதான் ஆகும். அவன் தெரிந்து கொள்ற விதத்தை கோட்டை விட்டான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் அஞ்சு. அப்ப என்னது? எதெல்லாம் தெரிந்து மனசுக்குள்ள இப்படியா, இப்படிதான், இப்படிதான் அப்படின்னு சூஸ் பண்ணானோ அதெல்லாம் அவனுக்கு நடந்துச்சு. எத்தனை தடவை அந்த வசனத்தை படிச்சிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்பாடா சொன்னாரு. நீ மண்டைக்குள்ள இதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தானா அதான் நடக்கும். ஏன்னா யோபு பயந்துட்டான். நான் பயந்தது எனக்கு நடந்தது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. வந்தது. அப்ப அவன் தெரிந்து கொண்ட விதங்கள் தவறா இருக்கு. இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. நீ அதை நினைச்சுக்கிட்டே இருந்தானா அப்படி ஆகும். அப்ப அந்த நினைக்கிறது, அந்த தெரிந்து கொள்ளுதல் தவறா இருக்கும்போது அதனுடைய விளைவுகள் என்ன சொல்றாரு அடுத்த வசனம்? எனக்கு சுகமும் இல்லை. வியாதி வந்துட்டான். அப்ப அந்த நீ மனசுக்குள்ள தெரிந்து கொள்ற விதங்கள் மாறிச்சு. அடுத்து உனக்கு வியாதி. அடுத்து சொல்றாரு இளைப்பாறுதலும் இல்லை. நிம்மதியே கிடையாது, இளைப்பாறுதலே கிடையாது. அடுத்து அமைதி, அமைதலும் இல்லை. அடுத்து தத்தளிப்பு. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா ஒரு காரியத்தை குறித்து நீ ரொம்ப பயந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னெல்லாம் நடக்க போதான்? சுகம் கிடையாது. வியாதி. என்னெல்லாம் நடக்கு? வியாதி. வியாதி. இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் இல்லை. அமைதல் இல்லை. தத்தளிப்பே நேரிட்டது. தூக்கமே வராதுங்க. தூக்கம் என்ன செய்யாது? நீ மைண்டுக்குள்ள தப்பான ஒரு ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரோ, இப்படி நமக்கு ஆயிருமோ, அல்லது நமக்கு வியாதி வந்துருமோ, ஐயோ நமக்கு காட்டுல பிரச்சனை வந்துருமோ, ஐயோ நமக்கு கேன்சர் வந்துருமோ, இப்படியே நீ மண்டையில ஏத்த ஏத்த உன் முன்னாடிதான் சுகம் இருக்கு, வியாதி இருக்கு. உன் முன்னாடிதான் உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு. உன் முன்னாடிதான் பரிசுத்தம் இருக்கு, அசுத்தம் இருக்கு. நீ தெரிந்து கொள்ற மண்டைக்குள்ள எதை எடுத்துக்கொள்றியோ அதுதான் உனக்கு நடக்கும், உன் பிள்ளைக்கு நடக்கும்ட்டாரு. உனக்கு உன் சந்ததியை பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். அப்ப நீ சூஸ் பண்ற விதத்துலதான் ஏன் கர்த்தர் என்ன கைவிட மாட்டாரு அப்படின்னு மண்டையில ஏத்திட்டேன்னா அந்த ஜீவனை தெரிந்து கொண்டுட்ட. அதுதான் நடக்கும். இது மாத்தி நடக்குமோ, இது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சேன்னா யோபு சொல்றான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இதால அவன் மாட்டின பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா வியாதி, அடுத்து என்ன இளைப்பாறுதல் இல்ல, அடுத்தது அமைதி இல்ல, அடுத்தது தத்தளிப்பு. ஒவ்வொரு நேரமும் பயந்து 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 தூக்கமே இல்லாத அளவுக்கு போயிடுவான். இப்ப நீங்க தெரிந்து கொள்ற விதத்துலதான் இருக்கு. நல்லதே நடக்கும். சொல்லுங்க, நல்லதே நடக்கும். அப்ப எதனால சில காரியங்கள் அவங்க தவறா இது இருக்கு? வேதத்திலேயே நீ ஒரு ராங் ரூட்ல போயிட்டு வச்சிருங்களா, இயேசுவே சோதிக்கப்பட்டார்லப்பா, இயேசுவுக்கே பாவ சோதனை வந்துச்சு இல்ல, இயேசுவே கல்ல அப்பமாக்குனான்ல,
அதனால அவருக்கே சோதனை வந்துச்சு, எனக்கு சோதனை வருது. இயேசுவே தண்டிக்கப்பட்டார்ல, அதனால நான் வியாதியில தண்டிக்கப்படுறேன். இயேசுவே காரி துப்புனாங்கல்ல, என்ன துப்புறாங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்படியே நீ இந்த செய்தியை கேட்டு 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 பழகிட்டே வச்சிருங்களா, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வருகை வர என்ன துப்புனாலும் பரவாயில்லையா, நான் எச்ச வாங்கிட்டு சாப்பிட போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். நான் கடைசி வரை குளிக்கல போகும்போது வியாதியாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். நான் பரலோகம் தானே போகணும். என் இயேசுவே காயப்பட்டாரு, வியாதியோட இருந்தார்ல, அதனால நானும் வியாதியோட இருக்கேன். இந்த ராங் ரூட் செய்தியிலே நீ போயிட்டே வச்சுக்கிறங்க. ஏன் இயேசு வியாதியா காயப்பட்டதுக்கு காரணம் என்னது? நீ சுகத்தோடு இருக்க. கை தட்டும். நீ சுகத்தோடு இருக்க. நீ சுகத்தோடு இருக்க. இயேசு அரை நிறுவனமா சிலுவையில தொங்குறதுக்கு காரணம் என்னது? நீ ஐஸ்வர்யவனா இருக்க. அல்லேலூயா. உலகில் உனக்கு உபத்திரம் உண்டு, அதனால உபத்திரத்தை அணிவிச்சுட்டே வாழு அப்படின்னு அந்த வசனத்தை மட்டும் மண்டல எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, அது அது வசனம் உண்மைதான். ஆனாலும் திடன்களா உலகத்தை ஜெயித்தேங்கிறாரு. அப்ப எதுக்காக ஜெயிச்சாரு? நம்ம அந்த பூமியில ஜெயத்தோடு வாழணுங்கிறதுக்காக தான் ஜெயிச்சாரு. கை தட்டுவோம். அதுக்காக தான் ஜெயிச்சாரு. இயேசு உபத்திரப்பட்டாருங்கிறதுக்காக நீயும் உபத்திரத்தோடு குளிக்கல போனுங்கிறதுக்கு அவசியம் இல்ல, அவசியம் கிடையாது. உன்னை உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அவர் உபத்திரத்தை சகித்தார். அல்லேலூயா. நான் உனக்கு பாடுகள் வராதுன்னு சொல்லல, ஆனா பாடுகளை கடைசி வரை ஏத்துக்கொண்டே வாழாத. என் அப்பா பாடுபட்டாரு, அதனால நானும் கடைசி வரை பாடுபடுவேன். என் அப்பா எதுக்காக பாடுபட்டாரு? நான் பாடுகள்ல இருந்து வெளியே வரணும். கை தட்டும். வெளியே வரணும். அல்லேலூயா. மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 8:17. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியா இப்படி நடந்தது. ஏற்றுக்கொண்டு எதை ஏற்றுக்கொண்டாரா? பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. இயேசுவே சிலுவையில பலவீனமா தானையா தொங்கினாரு? இயேசுவே சிலுவையில பலவீனமா தானே தொங்கினாரு? கடவுளுக்கே பலவீனம் வந்திருக்கு. அப்ப நானும் பலவீனம் வந்திருக்கு, என்ன செய்ய ஏத்துக்குறோம், அவ்வளவுதான். அவர் ஏன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாரா? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாருன்னா இருக்கு. அல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல 10 வருடம் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். 10 வருஷம் கஷ்டத்தை தவிர வேற எதையுமே நான் அனுபவிக்கல. ஊழியத்துல ஒரு சைக்கிள் கிடையாது, எங்க போனாலும் நடந்துதான். ஏன் நான் கேட்ட டீச்சிங், எனக்கு விதைக்கப்பட்ட வார்த்தை, இப்படி உங்களுக்கு விசுவாச போதனைகள் மாதிரி எனக்கு அப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. நல்ல சட்டை போட மாட்டேன், ஒழுங்கா சேவிங் பண்ண மாட்டேன், பரதேசியா. ஆண்டவர் நம்ம அப்படி பரதேசியா இருந்தா பரலோகத்துல இருந்து உத்து நோக்கி பார்த்து நம்மள மேல பரிதாபப்பட்டு என்னத்தையா போட மாட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணத்தை அந்த டீச்சிங்ல நான் வளர்ந்துட்டேன். யோவான் ஸ்நானனை போல எப்படி வாழணும்? காட்டு தேனையும் வெட்டுக்கிளியையும் கொண்டு கொண்டு வாழணும், அப்படிதான் வாழ்ந்தான். அப்ப அவனே தீர்க்கதரிசி அப்படி வாழ்ந்திருக்கான். அப்ப நம்மளும் வாழுவோம். நமக்கு அது பூமியில சொந்தமே கிடையாது. எல்லாம் எவ்வளவு சொத்து வீடு வாசல் இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு நாள் போத்தன போறோம். எதுக்கு வீடு, எதுக்கு சொத்து, எதுக்கு காரு, எதுக்கு பணம்? அந்த போதனைகளை கேட்டனால எதையுமே விரும்பல. சைக்கிளை விரும்பல, வண்டியை விரும்பல, ஒண்ணு வேண்டாம், பரலோகத்துக்கு போனா போதுண்டு. 10 ஆண்டுகள் என் வாழ்க்கை அப்படியே வீணாக்கிட்டேன். ஜஸ்டின் பிரபாகர் என்கிற ஒரு போதக அபிஷேகம் உள்ள மனிதன் தேவனுடைய வார்த்தையை விளக்கினார். அந்த டீச்சிங் தான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தது. நீ தவறான ஒரு போதனையில வளர்ப்பிக்கப்படக்கூடாது. தேவனை வேறொரு கோணத்துல பாரு. நீ தரித்திரரா இருக்க கூடாது என்கிறதுக்காக சிலுவையில் அவர் தரித்திரரானார்.
நீ நோயோடு இருக்க கூடாது என்கிறதுக்காக அவர் காயப்பட்டார். அப்ப என்ன, ரெண்டுமே முன்னுக்கு தான் இருக்கு. நான் வாழ்ந்தா நோயோடு வாழ்ந்துட்டு போறேன், என் ஆண்டவருக்காக நோயை சகிக்கிறேன், ஆண்டவருக்காக கஷ்டத்தை சகிக்கிறேன் அப்படின்னு எனக்கு முன்னாடி தான் இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு, என் ஆண்டவர் எனக்கா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நான் கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும், அதுவும் முன்னுக்கு தான் இருக்கு. நான் பரதேசி மாதிரி வாழணும், அதுவும் முன்னுதான் இருக்கு. என் அப்பாவுக்கு நான் பிள்ளை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, என் அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஐஸ்வர்ய கோடீஸ்வரர், அவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்க, அவருடைய தகுதியின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள், அதுவும் முன்னாடிதான் இருக்கு. நீ எதை சூஸ் பண்றியோ அதுதான் உனக்கு கைதட்டும், அதுதான் உங்களுக்கு. அது எப்படி சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். அந்த ஜஸ்டின் அவருடைய டீச்சிங், அங்க யோசேப்பு பார்வோன் முன்னாடி நிக்கும் போது எப்படி போனா, எப்படி போனா, ஒரு புது சட்டையை போட்டுட்டு சவரம் பண்ணி பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறான். உலகப்புறமான ஒரு யாரு, பார்வோன், எகிப்தின் தலைவனா இருக்கிற பார்வோன் முன்னாடி ஊழியக்காரன் போய் நிக்கிறான், யோசேப்பு நிக்கிறான், நல்லா சேவிங் பண்ணி நல்ல புது சட்டையை போட்டு நிக்கிறான். அப்போ உலகத்தை படைச்சவருக்கு முன்னாடி நீ நிக்கணும்னா எப்படி இருக்கணும்? இந்த செய்தி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான், ஐயோ இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்கா, இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்கா, நம்ம வேற ரூட்லயே வந்திருக்கோமே, நம்ம வாழ்க்கை ஆரம்பத்தை பாழாக்கி போட்டோமே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆரம்ப நாட்கள்ல இந்த போதனையை கொடுத்தவங்க எல்லாம், இது வெளிநாட்டு சரக்கு, இது செழிப்பான உபதேசம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் எதிர்த்தாங்க. இப்ப எல்லா ஊழியக்காரங்களும் அந்த சத்தியத்துக்குள்ளதான் கர்த்தர் கொண்டு வராரு, கண்ணை திறந்து விட்டாரு. ஏன்னா அது உண்மை, கைதட்டும், அது உண்மை. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு முன்னாடிதான் அவர் வச்சிருக்காரு. நீ தவறான ஒரு காரியத்தை, எப்பா எனக்கு பிரச்சனையோடு இருந்தா பரவாயில்ல, நான் வாழ்றது 70 80 தானே வாழ்வேன், 80 வயசு வரை பிரச்சனையோட வாழ்ந்துட்டு போறேன், என்ன ஐயா நீ பிரச்சனையோடு வாழக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு சிலுவையில பிரச்சனையை சந்தித்தார். அப்படி நீ புரிந்து கொண்டுட்டன்னா, நீ தெரிந்து கொள்ற, அதான் யோபு சொல்றான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் தெரிந்து கொள்ற விதம் இப்படிதான் நடக்குமோ, இப்படிதான் நடக்குமோ நினைச்சா, எனக்கு வியாதி வந்துட்டு, எனக்கு இளைப்பாறுதல் இல்ல, எனக்கு அமைதி இல்ல, எனக்கு ஒரே தத்தளிப்பு தான். அப்போ நீ மண்டைக்குள்ள எடுக்கிற விதத்தை வச்சுதான் உன் ஆசீர்வாதத்தின் அளவு இருக்கு. ஆனா ரெண்டையுமே ஆண்டவர் முன்னதான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு நம்ம இந்த செய்தி, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13 32 33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். மோசே 12 பேரை வேவு பார்க்க அனுப்பும் பொழுது 10 பேர் என்ன கொண்டு வரான்னு பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம், நாங்கள் போய் சுத்தி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். ஐயா அந்த இடம் மோசமான இடம், ஐயா அந்த இடம் மோசமான இடம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஐயா சத்துரு நம்மளை விட பெரிய ஆட்களா இருக்காங்க, அங்கெல்லாம் நம்ம பாச்சா பலிக்காது. அவங்க மண்டைகளை எப்படி ஏத்திருக்காங்க பாருங்க, எதை தெரிந்து கொண்டிருக்காங்க பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய, அங்க பிரச்சனையா, அங்க ஏனோக்கு இருக்கிறாங்க, ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு, பாருங்க இவங்க என்னமும் சரியில்லையா, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி துச்செய்தியை என்ன செஞ்சாங்களாம், பரம்பச் செய்தார்கள்.
இவையில உட்கார்ந்து இருக்கவங்க நீங்க வெட்டுக்கிளிய மாதிரி பாக்கீங்களா, தேவனுடைய பிள்ளை மாதிரி பாக்கீங்களா? ஆராதனையிலே ஆண்டவர் தான் சொன்னாரு. பொய் பொய் பொய்ன்னு ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, இதுலதான் நம்ம பொய் சொல்றோம். நான் தேவனுடைய பிள்ளையா, எல்லா ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? நான் வெட்டுக்கிளிய போல இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? வெட்டுக்கிளிய போல இருக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லாதவனா இது உண்மை இல்லை, இது பொய். ஏன்னா 12 பேரை வேவுவாக்க அனுக்கும் பொழுது இந்த 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க உள்ளவங்க பெரியவங்கப்பா, அங்கெல்லாம் நம்ம பாச்சா பழிக்காதியா, அங்கெல்லாம் இருக்க முடியாதியா, அங்கெல்லாம் நுழைய முடியாதியா, அங்க ஏனோக்கேர் கானான் சத்துருக்களையே புகழ்ந்து தள்ளிடுறான். அவங்க பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோமா? வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். வெட்டுக்கிளிகளை போல இருந்தான். இவனும் சொல்றான், நாங்களும் அதை எப்படி வெட்டுக்கிளியை போல பாக்குறோம், அவர்களுக்கு பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளியை போல இருந்தோம். அப்ப இவன் முன்னாடி இருக்கிறத இதை சூஸ் பண்ணியாச்சு. 10 பேர் 2 பேர் சூஸ் பண்ற பாருங்க. அதே இடத்தான் அந்த 2 பேர் மாத்தி சூஸ் பண்றாங்க. காலேப் யோசுவா. என்னாம் 14 எடுத்து வாசிங்க. 14ல 8 9. கர்த்தர் நம் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்லது என்று கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால். அவங்க என்ன சொல்றாங்க? அங்க மோசையா, அங்க இருக்க முடியாதியா, அங்க கானான் இருக்கிறவங்க அவங்க இருக்காங்க. அதே இடத்தை யோசுவா காலேப் எப்படி சூஸ் பண்றான் பாருங்க. ஐயா, நாங்க போய் வந்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்ல தேசம். கை தட்டுவோம். மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். சத்தமா சொல்லுங்க. சத்துரு நமக்கு இரையாவார்கள். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் தோல்வி ஜெயமாய் மாறும். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த பாருங்க, மொத்தத்துல ஒரே இடம் தான். இடம் ஒரே இடம் தான். 10 பேர் இப்படி சொல்றான், 2 பேர் இப்படி சொல்றான். 10 பேர் தெரிந்து கொள்ளது சூஸ் பண்ணது வேற, இந்த 2 பேர் சூஸ் பண்ணது வேற, மண்டைக்குள்ள எடுத்தது வேற. ஆனா அந்த 10 பேரும் ஜோலி முடிஞ்சு போயிட்டான். இந்த 2 பேரும் கானான சுதந்திரிச்சுட்டு போயிட்டான். அப்ப அந்த சத்தியம் உண்மையா உண்மை இல்லையா? உங்க முன்னாடி சுகம் இருக்கு, நோய் இருக்கு. உங்க முன்னாடி ஐஸ்வர்யம் இருக்கு, தரித்திரம் இருக்கு. உங்க முன்னாடி உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு. இதுல எதை நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன் வாழ்க்கையில சக்சஸ். கை தட்டுவோம். வெற்றி வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. அந்த 10 பேர் இல்ல, அன்னைக்கு பார்த்தோம்ல, 19,998 பேரும் செத்து போயிரும், செத்து போயிரும், செத்து போயிரும். அதெல்லாம் நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அங்கெல்லாம் போக முடியாது. அங்கெல்லாம் செத்து போவோம். அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் இருக்க முடியாது, அங்கெல்லாம் இருக்க முடியாது. இப்படியே சொல்லி சொல்லி செத்தே போனானு. யோசுவா காலேப் 2 பேர் தான்யா. அவன் சரியானதை சூஸ் பண்ணிட்டான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரியா. தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கிறாரியா. தேவன் நம்மோடு இருந்தா எதையும் சாதிக்கலாம். அதை சூஸ் பண்ணாங்க, சாதிச்சுட்டாங்க. கை தட்டுவோம். சாதிச்சுட்டாங்க. இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறார். ஓ, இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறார். ஓ, இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறார். கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. ஓ, இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறார். ஓ, இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறார். கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. கொண்டாடுவோம் 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 கர்த்தரின் வெற்றியை. கொண்டாடுவோம் 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 கர்த்தரின் வெற்றியை. நீங்க கேட்கிற விதத்திலே இருக்கு. இயேசுவே சோதிக்கப்பட்டார். இயேசுவே நம்ம சோதிக்கப்பட்டா என்னையா அப்படின்னு சோதனையில வாழாத. எனக்காக இயேசு சோதிக்கப்பட்டாரியா.
அதனால சோதனை இருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டார். ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா 2 வழி இருக்கு பாருங்க. ஆதியாமம் 22:1 எடுத்து வாசிங்க. காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை என்ன செஞ்சாரா? சோதித்தார். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். நிறைய பேர் இதை மண்டைக்குள்ள ஏத்திடுவாங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை இல்ல, அவனையும் சோதிச்சார்ல. அப்ப உன்னை சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. உன்னை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த ஆபிரகாம கர்த்தர் சோதிச்சாருன்னு சொல்றோம். இதுல என்னத்த அவன் பிள்ளைய எடுத்துட்டாரா? அவனுக்கு ஈசாக்கு கை துண்டா போயிட்டா, கால் துண்டா போயிட்டா, அல்ல கண்ணு துண்டா போயிட்டா? அந்த சோதனை என்னன்னா விசுவாசத்தின் சோதனை கொஞ்சம் அற்புதம் தாமதமாகுது, அவ்வளவுதான். நிறைய பேர் இது என்ன சொன்னாங்க, ஆபிரகாமே சோதிக்கப்பட்டான், நீ சோதனை தாங்கிட்டு போயா வாழ்க்கையில. இதே மண்டைக்குள்ள ஏத்திடுவாங்க. நீ கேட்கிற விதத்தை பொறுத்துதான் இருக்கு. ஆனா யாக்கோப்பு புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு? யாக்கோப்பு 1 எடுத்து வாசிங்க. யாக்கோப்பு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் எல்லாரும் எடுங்க. சோதனை சோதனைன்னே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதை எடுங்க. யாக்கோப்பு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனால் சோதிக்கப்படுவன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் உன்னை வியாதியில போட்டு பெட்டில போட்டு உன்னை அப்படி சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுது. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நல்ல பாருங்க, அதுல கோடு போடுங்க. ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. இயேசுவோடு மாறு சாய்ந்த சீடர்கள் யோவான், இந்த யாக்கோப்பு, இவங்க எல்லாம் தேவனோடு சுத்தி இருந்தவங்க. இவங்க எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க? தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பக்கத்து பாரு சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. ஐயா, உனக்கு தேவன் வியாதி கொடுத்தாருன்னு வெளியே சொல்லிட்டு அலையாத. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்துறது. இதுதான் பொய்ன்னு ஆண்டவர் சொன்னாரு. என் தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பொய் சொல்றாங்கன்னா, எல்லாமே ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, ஆண்டவர் என்ன படுக்க போட்டாரு, ஆண்டவர் என்ன கொஞ்ச நாளா என்ன வியாதியில போட்டாரு, தரித்திரத்துல போட்டாரு, கடன்ல போட்டாரு. அவர் உன்னை கடன்ல போடுறாருன்னா அவர் ஏன் தரித்திரத்தை போய் சுமக்கணும்? இந்த வசனத்தை பாருங்க. அங்க கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இத மண்டைக்குள்ள எடுக்கிறீங்களா? அல்ல இங்க சொல்றாரு அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இந்த ரெண்டும் உனக்கு முன்னாடி தான் இருக்கு. இதை நீ எதை சூஸ் பண்ற? இதை நீ எதை சூஸ் பண்ற? அவர் ஆபிரகாம சோதிச்சாரியா, அதே மாதிரி என்னையும் சோதிச்சுட்டு போறாரு போங்க அப்படின்னு எடுத்தாருன்னா உனக்கு சோதனை உன்னை விரட்டிக்கிட்டே தான் வரும். அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நம்முடைய அப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. கை தொட்ட ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை இன்றும் உள்ளதே. 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 ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவரை கூட பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. சொல்றாரா சொல்லலையா? இப்ப நீங்க ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம உண்மை சொல்றோமா பொய் சொல்றோமா? சொல்லுங்க. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் உடைக்க போறாரு. அதுக்காக ஆபிரகாமை சோதிச்சாரு, விசுவாசத்தை சோதிச்சாரு, பொல்லாங்கினால சோதிக்கல. ஈசாக்கு ஒரு கையை துண்டா எடுத்து, ஈசாக்கு ஒரு காலை துண்டா எடுத்து, ஈசாக்க கண்ணை துண்டா எடுத்து விசுவாசத்தை சோதிச்சாரு. பொல்லாங்கினால் என்ன செய்யல? இத நிறைய பேர் எடுத்துட்டு ஆபிரகாம சோதிச்சாருல, அதே மாதிரி எனக்கு சோதனை, எனக்கு சோதனை. இதையே முன்னுக்கு இருக்கிற நீ தெரிந்து கொண்டான்னா நீ இந்த பூமியில கடைசுவர சோதனையோடு தான் வாழணும். நீ என்ன தெரிந்தெடுக்கணும்? அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கலையா, நான் அவருடைய பிள்ளையா, என்ன சோதிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். இதை நீ சூஸ் பண்ணு. சில பேர் பூமியில வாழ்றதை சூஸ் பண்றதுல மிஸ்டேக் இருக்கு.
சங்கீதத்தில் உள்ள வசனத்தை தான் சொல்லுவாங்க. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 90:10 இருக்குல்ல, சங்கீதம் 90:10 ஆயுசு நாட்கள் எடுங்க. இதை எத்தனை பேர் சூஸ் பண்றாங்கன்னு தெரியல. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதி 80 வருஷமா இருந்தாலும் அதுவும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. இதை சூஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர். இதை என்ன செய்வாங்க, இதுவும் உனக்கு முன்னாடி தான் இருக்கு. சில பேர் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் நமக்கு இன்னும் 10 வருஷம் தான், இன்னும் நமக்கு இந்த 15 வருஷம் தான், இன்னும் ஒரு 20 வருஷம் ஓடுமா, அது 10 ஓடுதா 15 ஓடுதா? ஏன்னா இந்த வசனம் மண்டையில ஏத்தி வச்சிருப்பாங்க. உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் 70 தான் ஐயா. உன் ஆயுஷ் நாட்கள் பலத்தின் ரொம்ப நீ உடம்ப ஆரோக்கியமா எக்ஸசைஸா வச்சுக்கிட்டான்னா ஒரு 10 வருஷம் ஓடும். இப்படி மண்டைகளை ஏத்தி வச்சிருப்பாங்க. இதை நீ சூஸ் பண்ணா அது ஓகே. ஆனா இன்னொன்னு இருக்கு. ஆதியாகமம் 6:3 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இது வசனம் தானா? ரெண்டும் உங்க முன்னாடி தான் இருக்கு. ரெண்டும் நீ ஏதோ மண்டைக்குள்ள எடுக்கிறியோ அதுலதான் நீயும் உன் பிள்ளைகளும் அந்த ஜீவனை தெரிந்து கொண்டா தப்பிச்ச. நீ கேட்கிற விதங்களை பொறுத்துதான் இருக்கு. ஐயா 70 நெருங்குது, 68 நெருங்குது, 65 நெருங்குது. இன்னும் ஆண்டவரே 70 தான் சொல்லியிருக்கிறாரு. 70 அவுட் ஆகுதா, 72 அவுட் ஆகுதா? இங்க சொல்றாரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 120 வருஷம். சரி, அதை விடுங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், டெய்லி அறிக்கை பண்ற வசனத்துல இது ஒண்ணு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நீக்கலாகிட்டா அது என்ன பிளஸிங்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆபிரகாம் எத்தனை வயசுல மரிச்சான்? 175. இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம நினைப்போம். ஆனா தேவன் தானே எழுதி வச்சிருக்கிறாரு. விசுவாசத்துல நீ வாழணும்னு நினைச்சேன்னா வசனத்தை புடி. ஏன் பழைய ஏற்பாட்டுல இருக்கியா, சங்கீதத்துல இருக்கு. அந்த 70 80 உனக்கு முன்னாடி தான் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்றாரு, ஐயா அந்த சாபத்தை எல்லாம் நான் சிலுவையில போக்குனபடினால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அதை தருவதற்காக தான் நான் சிலுவையில கஷ்டப்பட்டேங்கிறாரு. ஏன் நீ விசுவாசத்துல அதை தட்டி பறிக்க முடியாது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி இருக்கிறார்ல. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்லப்பட்டிருக்கல. நிறைய பேர் பயந்தே வாழ்றாங்க. 70 வயசு ஆகணவங்க எல்லாம் 70 பாருங்களேன், அவங்க என்கிட்ட பேசும்போதே பயப்படுவாங்க. என்னமோ ஏன்னா வயசாயிட்டு பாத்தீங்களா? ஏன்னா அவன் தெரிந்து கொள்ற விதங்கள். நீ சங்கீதம் 90:10 தெரிந்து கொண்டா நீ ஆடதான் செய்யணும். நீ ஆதியாகமம் 6:3 தெரிந்து கொண்டா வீரநடை போடலாம். கலாத்தியர் 3:13 தெரிந்து கொண்டா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் இயேசு எனக்காக சிலுவையில கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இந்த சேவியர் ஒரு முறை எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னதாக என்கிட்ட வந்தாப்ல. அப்ப கேட்ட அவர் இப்படி சொன்னார், எப்பா நீ அவர் சொல்றத நம்புறியா? கலாத்தியர் 3:13 நம்புறியா? உன்னுடைய சாபத்தை இயேசு சிலுவையில போக்கிட்டாரியா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டு. நீ இதான் விசுவாசிக்கணும். அதை நம்பாத. நீ எதை சூஸ் பண்ணியோ அதுதான் உனக்கு அற்புதம். அதே மாதிரி எல்லாம் உடஞ்சி சாபம் பாபம் எல்லாம் நொறுங்கி தள்ளிட்டு ஏன் சொல்றா, நீ மண்டைக்குள்ள எடுக்கிற விதத்தை தான் இருக்கு. நீ சங்கீதம் 90:10 எடுத்தேன்னா ஆட வேண்டியதான். நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கி விட்டாரே. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கி விட்டாரே.
எப்படி 175 வருஷம் பூமியில வாழ்ந்திருக்கா? இந்த குறுக்கு மூளை தான் நமக்கு வேலை செய்யும். நீங்க ஃபாரின்ல பாருங்க, டெரி மெயில்ஸ்ங்கிற ஒரு மனைவி, நான் சொல்லியிருக்கேன், இந்த வசனத்தை வச்சு பெண்களுக்கு பேர்காலத்துல வலியோடு பிள்ளை பிறக்கணும் அப்படி ஆண்டர் போட்ட சாபம் தான். ஆனா அந்த சாபத்தை, நியாயப்பிரமாண சாபத்தை இயேசு நீக்கலாக்கிட்டார்ல. நான் வலி இல்லாம குழந்தை பிறக்கணும். இப்படியே இந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த பிரசவத்துல வலி இல்லாம டாக்டரே அரண்டாங்களாம். என்னம்மா? கலாத்தியர் 3:13. அவர் அந்த வலியின் சாபத்தை சிலுவையில போக்கிட்டாரியா. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களை ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்க. நம்ம இந்த சுத்தி இருக்கிற மனுஷனை தான் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. ரெண்டும் முன்னாடி தான் இருக்கு. ஏன் அவன் 70 80 போய்கிட்டு இருக்கான்? ஏன் ஆபிரகாம் 175 தான் போனா? ரெண்டும் முன்னதாடி தான் இருக்கு. நீ எதை மண்டைக்குள்ள எடுக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கை தட்டும். ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அது படிப்பு காரியமா இருக்கு வச்சுக்கிறீங்களா? படிப்பு காரியமா இருக்கும் வச்சுக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் ஐயோ செண்டம் வரும். ஏன் வரும்? வசனம் என்ன சொல்லுது? தேவனே அவரு கடவுளையே உனக்கு அவர்கிட்ட இருந்து பாஸ் பண்றதுக்கு ஒரு 80 மார்க் 90 மார்க் 95 மார்க் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஞானத்தை தந்திருக்கிறாருன்னா பரவாயில்ல, நீ செண்டம் போட முடியாம போயிடலாம். அவரையே தேவனையே உனக்கு ஞானமா தந்துட்டா செண்டம் தாங்க. கை தட்டுவோம். செண்டம் தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இத லட்டு மாதிரி புடிச்சுக்கிறீங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு. உலகத்தை படைச்சவரையே எனக்கு தேர்வு எழுத ஞானமா தந்திருக்கிறாரு. அப்ப ஏன் என்னால முடியாது? முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? 1 கொரிந்தியர் 1:31 புடிச்சு தொங்கிருங்க, அவ்வளவுதான். இத நீ மண்டைக்குள்ள சூஸ் பண்ணிட்ட, அவன் 80 தான் எடுத்திருக்கான், இவன் 70 தான் எடுத்திருக்கான், இவன் 60, அது உனக்கு தேவையே இல்ல. உங்களுக்கு பைபிள்ல முன்னாடி ஆண்டவர் வச்சிட்டார். 1 கொரிந்தியர் 1:31 நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 24 என்ன சொல்லிட்டாரு? எவர்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அவரே உனக்கு ஞானமா மாறிட்டாராம். நீ பிள்ளையா இருக்குல்ல, அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு அவரே ஞானமா மாறிட்டாராம். இத முன்னுக்கு இருக்கு, இத நீ சூஸ் பண்ணுங்க, எல்லாத்துலயும் அடிச்சு ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. நான் இதத்தான் மண்டையில ஏத்திருக்கேன். எந்த ஊழியக்காரும் செய்யல, நமக்கு அவ்வளவு ஞானம் இருக்கு. ஐயா, கடவுளையே நமக்கு ஞானமா தந்திருக்கிறாரு. அவரை ஞானமா தந்து, அதனால செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டார், இழுத்து பிடிச்சு ஆசீர்வதிப்பார். தேவன் ஒரு பிளெஸிங் சொல்றது. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர், இதெல்லாம் நீங்க இந்த வசனங்களை தெரிஞ்சாதான் ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு வரும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 14 சீக்கிரம். எபிரேயர் 6:13 14. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது, நல்லா பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி நம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியாலே அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன்யா. அதை தடுக்கிறதுக்கு என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. அதனால என் பேரிலே நிச்சய நமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எவ்வளவு சேலஞ்ச் பண்றார் பாருங்க ஆண்டவர். என்னிலும் பெரியவர் யாரும் கிடையாதான். பக்கத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. ஐயா, உன்னை ஆசீர்வதிக்க தேவன் தீர்மானிச்சுட்டாரு. அவரை விட தடுக்கிறதுக்கு பெரிய ஆள் ஒருவரும் கிடையாது. அதனால அவரே அவர் பேரால உன்னை ஆசீர்வதிச்சுட்டார். போ. இது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இதை தர்றது தானே இயேசு சிலுவையில நமக்காக தொங்குனாரா? அப்ப இந்த பிளெஸிங் நமக்கு வரணும்ல. நீ பிசாசை பார்த்து, இப்ப மலையை பார்த்து பேசுங்க. ஏ பிசாசே, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க
விரும்புகிறார். விரும்புகிறார். என்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விரும்புகிறார். அதை தடுக்க தடுக்க என் தேவனை விட தேவனை விட பெரியவர் பெரியவர் ஒருவரும் இல்லையா? ஒருவரும் இல்லை. அதனால அவர் பேராலே அவர் பேராலே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்து என்னையும் ஆசீர்வதி விட்டார். கை தட்டும். என்னை ஆசீர்வதித்து விட்டார். பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. ஓ பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. ஓ பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. முன்னுக்கு வச்சிருக்கீங்களா வைக்கல? பிசாசு தடுத்துருவானோ? பிசாசு இடைஞ்சல் பண்ணிடுவானோ? பிசாசு எழுப்புதல தடுத்துருவானோ? அவனால ஆண்டவர் சொல்றாரு, என்னிலும் பெரியவர் யாரும் கிடையாதுப்பா. நான் தானே உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். நான் தான் உனக்கு உன் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு பிள்ளைக்கெல்லாம் வாக்குத்தத்தம் நான் கொடுத்தேன். அதை தடுக்கிறதுக்கு என்னை விட பெரிய ஆள் ஒரு ஆள் உண்டா? அதனால என் பேர்லயே உனக்கு பிளெஸிங்க கொடுத்துட்டோம் போ அப்படின்ட்டார். இதை நீ முன்னுக்கு வச்சு எடுத்துக்கு மண்டையில ஏத்திரு, அவ்வளவுதான். தடுத்துருவானோ தடுத்துருவானோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி நினைச்சேன்னா யோபு மாதிரி பயந்த காரியம் நேரிடும். நம்ம மண்டைக்குள்ள எது வரும் தெரியுமா? யோபுக்கு குஷ்டம் வந்துச்சு இல்ல, யோபுக்கு உடம்பெல்லாம் பறக்க வந்துச்சு இல்ல, யோபுக்கு சொந்த வீடு போயிட்டு இல்ல, செல்வம் போயிட்டு இல்ல, வேலை போயிட்டு இல்ல, பிள்ளைய எடுத்துட்டான்ல, நம்ம பிள்ளையும் எடுத்துருவானோ. நம்ம ஒரே வழியில உள்ள வசனத்தை மட்டும்தான் பாக்குறோம். யோபு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்னு பாத்திருக்கீங்களா? நல்லத மண்டையில ஏத்துங்க. யோபு 1:3 எடுத்து வாசிங்க. யோபு 1:3. யோபு அவனுக்கு 7000 ஆடுகளும் யோபுவ சோதிச்சார் 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 சோதிச்சார். அவன் சோதிச்சப்பட்டான். மனைவி அவனை தூசிக்க சொன்னா, மறுதளிக்க சொன்னா. இப்படிதான் நமக்கும் வரும், இப்படிதான் நமக்கு வரும். இப்படியே பிரசங்கத்தை கேட்டீங்க வச்சுக்கிறீங்களா, கடைசிவரை நானும் யோபு மாதிரி சோதனை அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு வந்துரும். ஆனா யோபுடைய இன்னொரு முகம் இருக்கு பாருங்க, எப்படி பிளஸ் பண்ணிருக்கிறார். அவனுக்கு 7000 ஆடுகளும் அவனுக்கு எத்தனாயிரம் ஆடுகளா? 7000 ஆடுகளும் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். அந்த காலத்துல ஒட்டகம் வச்சிருக்கிறவங்க கோடீஸ்வரன். இப்போ வச்சு கார் வச்சிருக்கவங்க பணக்காரங்க, வீடு வச்சிருக்க. அப்போ ஒட்டகம் ஆடு இருக்கிறவன் தான் பெரிய பணக்காரன். 7000 ஆடுகள் ஆடுகள் 3000 ஒட்டகங்களும் 3000 ஒட்டகங்கள் 500 ஏர்மாடுகளும் 500 ஏர் மாடுகள் 500 கழுதைகளுமாகிய மிருக 500 ஜீவன்கள். கழுதைகள் கழுதைகள். கழுதைகள்னா ஒண்ணுக்கு உதவ நினைக்கும். இயேசுவே கழுதையில தான் வந்தார். கழுதை என்பது ஒரு உயர்ந்த வாகனத்தை குறிக்கிறது இயேசு வாழ்ந்த காலத்துல. யோபு அப்படி ஆசீர்வதித்தார். வாசிங்க அத. 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி ம். திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் ம். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். யோபு ஆசீர்வதிச்சார். இதை நம்ம எதுக்காக சொல்றாங்களா? யோபு அப்படி யோபு சோதிக்கப்பட்டான், யோபுக்கு புண்ணு வந்துச்சு, யோபு ஆண்டவர் பொண்டாட்டி சோதனை வந்துச்சு, பொண்டாட்டியை மறுதலிக்க சொன்னா. இந்த பிரசங்கத்தை கேட்டு 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 நமக்கு புளிச்சு போச்சு. இத சொல்லுங்க, சொல்லுங்க. யோபுக்கு 7000 ஆடுகள், 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்கள். 3000 ஒட்டகங்கள். அந்த தேவன் தான் என் தேவன். சொல்லுங்க, அந்த தேவன் தான் என் தேவன். இது ரெண்டையும் முன்னாடிதான் வச்சிருக்கிறாரு. இதை நீ எதை மண்டைக்குள்ள ஏத்துறியோ அதுதான் நீ தெரிந்து கொள்ளுதல். அது அப்படியே உனக்கு நடக்கும். அல்லேலூயா. நம்ம தவறான போதனைகளை நம்ம காதுல கேட்டு கேட்டு ஏத்திட்டீங்கன்னா நீங்க அப்படி பயப்பட ஆரம்பிச்சீங்க. யோபு மாதிரி எனக்கு பயந்தது நேரிட்டது, எனக்கு அஞ்சுனது நடந்தது. அதே வசனத்துல பாருங்க, யோபு 10 வாசிங்க. அதுல 1 இல்ல 10. நீர் அவனை அவன் வீட்டையும் பாருங்க. அவனுக்கு உண்டான நீர் அவனை வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? நீ வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை அவன் ஆசீர்வதித்து கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அந்த யோபின் தேவன் தானே நம் தேவன். இத நீங்க சொல்றீங்களா? யோப சோதிச்சாரு, யோப சோதிச்சாரு, யோப சோதிச்சாரு, யோப சோதிச்சாரு. இப்படியே பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வச்சுங்களா,
அப்ப நம்மளையும் சோதிக்கிறார் போ. ஐயா, யோபுவ சோதனை வரக்கூடாதுன்னு அவனை வேலி அடைத்தார் ஆண்டவர். இவன் தான் வேலியை திறந்து விட்டான் பயத்தினால. ஆனா என் கர்த்தர் சோதனை வரக்கூடாது என்று அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் வீட்டை என்ன செஞ்சாராம்? வேலி வேலி அடைக்கவில்லையோ, அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தேன், அவனுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கலையோ, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஐயா, அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய குடும்ப ஆசீர்வாதம் பெருகிட்டான். ஏன் உனக்கு பெருகாதா? உன் வீட்டை ஆண்டவர் வேலி அடிக்க மாட்டாரா? சொல்லு. என் வீட்டுல ஒரே சோதனை சோதனை சொல்றதை விட பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. ஓ பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. யோபு மாதிரி உன் வீட்டுல உன் பிள்ளைகளை உன் புருஷனை கர்த்தர் வேலி அடைக்கணும்னா இந்த பாட்டை படிச்சுக்கிட்டே இருங்க. பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. சொல்லுங்க. பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்திட்டோம். ஓ ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்துவிட்டோம். ஓ ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஓ ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஓ பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே. ஓ பொல்லாப்பு நேரிடாதே, நேரிடாதே மகனே. யோபு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். 3000 ஒட்டகங்கள், 7000 ஆடுகள். அவன் இருந்த நாட்கள் அவன் தாயா பெரிய பணக்காரன். ஏன்னா அவன் தேவனுடைய பிள்ளை. அவன் தேவனுடைய பிள்ளை. இதே நீங்க மண்டலை கேட்க கேட்க காதுலிய போகும்போது அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆடு மாடு பறவையை வெட்டி ரத்தம் தெளிச்சவனுக்கு 7000 ஒட்டகம் 3000 ஆடுகள், 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்கள், அவன் பிள்ளைகளை ஆசிரியத்தாலும் சம்பத்து பெருகிட்டான். நான் இயேசுடைய சொந்த ரத்தத்துல கழுவப்பட்டவன். அப்ப எனக்கு ஆண்டவர் கைவிட்டுருவாரா? நீ புரிஞ்சுக்கோ. இளையகுமாரன் கதையில ஆண்டவர் சொல்றாரு, மூத்தவன் வந்து அப்பாட்ட வந்து கேட்கான், தப்பு பண்ணிட்டு ஓடுனா எல்லாம் தவிடு தின்னா வேசிக்கிட்ட போனா வந்த உடனே புது ட்ரெஸ் கொடுத்துட்டாரு, மோதிரத்தை மாட்டி விட்டுட்டாரு, செருப்பை போட்டாரு, விருந்து பண்றாரு, மேல அடிக்காரு, எல்லாத்தையும் பண்றாரு. நான் கூடயே இருக்கிறேன், எனக்கு ஒரு கறி துண்டு கூட என்ன செய்யல. உடனே ஏசு என்ன சொன்னாரு, ஏப்பா என் கூடயே நீ இருக்கிற, என் கூட இருக்கிற என்னோடதெல்லாம் உனக்கு தானப்பா, அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் பிள்ளைக்கு தானே. நீ அதை அறியாம இருந்துட்டு நீ நீ வேலைக்கார மாதிரி இருந்துட்ட. நீ வேலைக்கார மாதிரி இருந்தா அதுக்கு நானா பலி? எங்க அப்பாவுடைய எனக்கு தான், எங்க அப்பாவுடைய இது எனக்கு தான் அப்படின்னு எடுத்து நீ அணிவிச்சிட்டு போக வேண்டியதானே. நீ அங்க கூலிக்காரனா இருந்துட்ட. அவன் என்ன செஞ்சுட்டா, தப்பே பண்ணாலும் அப்பாட்ட போனா அப்பா அணைச்சிருவாரு, அப்பாட்ட உள்ளதெல்லாம் தந்துருவாரு அப்படின்னு அவன் மண்டையில அதை ஏத்திட்டான். இவன் கூடயே இருந்து அணிவிக்காம போயிட்டான். ஏன்னா இவன் சூஸ் பண்ணது வேற, அவன் சூஸ் பண்ணது வேற. இதத்தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு முன்னாடி ரெண்டையும் வச்சிருக்கிறேன், நீ சூஸ் பண்ற விதத்துலதான் அப்பா உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. கை தட்டும். அப்பா உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. 1 நாளாம் 29 28. ஓ ரபாஷ். இன்னொரு 2 நிமிஷம். 1 நாளாகும் 29. அவன் தீர்க்காயுசும் தாவீது
ஐயா, தீர்க்கதரிசி தாவீது எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க. அவன் தீர்க்காயுசும். நான் 60ல போயிருவேன், 70ல போயிருவேன், நான் 50ல போயிருவேன், நான் சீக்கிரம் போயிருவேன், எனக்கு 5 வருஷம் தான் இருக்கு. இப்படி இந்த வசனத்தை மண்டையில ஸ்டோர் பண்ணுங்க. அவன் தீர்க்காயுசும். அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும். ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனுமாய். மகிமை உள்ளவனுமாய். நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின். நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க. ஐஸ்வர்யவானா வாழ்ந்திருக்கானா? தீர்க்க ஆயுசா வாழ்ந்திருக்கானா? மகிமையுள்ளவனாய். மகிமை உள்ளவனா இருந்திருக்கானா? முதிர் வயதுள்ளவனாய். நல்ல பழுத்த பழமாதான் அந்த பூமியை விட்டு போயிருக்கான். ஏன்னா அவன் அப்பவே அறிக்கை பண்ணிட்டான், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி ரட்சிப்பின் அனுபவத்தை காண்பிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரின் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார். கர்த்தரின் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார். கற்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் வாசமாய் இருப்பதில்லை. கர்த்தரின் ஆயுஷ் நாட்களை என்ன செய்வாரு? பூரணப்படுத்துவார். விடாத அந்த வசனத்தெல்லாம். அதை நீ தெரிந்து கொண்டு மண்டல இப்பவுமே ஏத்திருங்க. சீக்கிரம் போயிருவனும், எனக்கு சுகர் வந்துட்டு, சுகர் வந்தா என்ன, பிரஷர் வந்தா என்ன, ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பிரஷரை தொட்டுட்டுனா என்ன வேணாலும் நடக்கும். கைதொடும், என்ன வேணாலும் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். இதுல ஆண்டவருடைய குணத்தை கண்டுபிடிங்க. ஆண்டவர் உனக்கு தீமை செய்றவர் உனக்குள்ள வாழல, உன்னை கொல்றவர் உன்னை வாழல, உன்னை கீழே கொண்டு போறவர் உன்னை வாழல, உன்னை பாவத்துல தள்ளுறவர் வாழல. ஐயா, நீ ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவருக்குள்ள வாழல. அவர் நல்லவரும் நன்மையை செய்றவர். கைதட்டுவோம். நன்மையை செய்றவர், நன்மையை செய்றவர். அவர் அதற்காகவே பூமி முழுதும் சுத்தினாரா? அப்பம் பூமியை சுத்தினாரு, இப்ப அவர் எனக்குள்ள இருந்து சுத்துறாரு. அப்ப எப்படி அப்ப நன்மை செஞ்சவர் இப்ப தீமை செய்வாரா? ஏன்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். என் கேரக்டரை மாத்த மாட்டேன், என் குணத்தை மாத்த மாட்டேன், என் கேரக்டர் நன்மை தான் செய்வேன். அவர் நன்மை செய்றவரா இந்த பூமியில சுற்றி திரிந்தது போல இப்ப எனக்குள்ள நன்மை செய்றவரா தான் இருக்கிறார். அப்ப எனக்கு ஏயா தீமை நடக்கு? அவர் செய்யல. மேல்படியான் செய்றா, ஒரு வில்லன் செய்றா, அவனை ஓட விடு. யாக்கோப்பு 4:7 சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இப்ப ஆண்டவர் உன்னை என்ன செய்ய சொல்றாரு தெரியுமா? அப்ப அவர் நன்மை செய்றவரை தான் பூமியில சுற்றி திரிந்தாரா? இதுவரை பிசாசு நம்முடைய பொய்யையே காதுல ஊதித்தானே. அவர் சோதிப்பார், அவர் வியாதியை கொடுப்பார், அவர் தரித்திரத்தை கொடுப்பார். இப்படியே சொல்லி என் காதுல கேட்டு மண்டைக்குள்ள ஸ்டோர் ஆகி நான் அப்படியே வாழ்ந்துட்டேன். நான் இப்போ என் அப்பா செய்யல, வில்லன் செய்யறான், அவனை ஓட விட சொல்லி இருக்கிறாரு. எதிர்த்து நில்லு, அவன் திகழடைந்து ஓடி போவான். நடந்து போவான்ல, ஓடி போவான், ஓடி போவான். இப்ப எல்லாரும் அவனை ஓட விட போறீங்க, சோதனைக்காரனை ஓட விட போறீங்க, வியாதியை ஓட விட போறீங்க. எல்லாரும் அந்த வஸ்திரத்தை அறிக்கை பண்ண போறோம். எதிர்த்து நெல் பிசாசே ஓடி விட்டா, ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடி ஓடி, எதிர்த்து நெல் பிசாசே ஓடி விட்டா, இயேசு நாமமே ஓடி ஓடி ஓடி, எதிர்த்து நெல் பிசாசே ஓடி விட்டா, ஓடி எதிர்த்து நெல் பிசாசே ஓடி விட்டா, ஓடி எதிர்த்து நெல் பிசாசே ஓடி விட்டா, இயேசு நாமமே. சோதனைக்காரனை விலகி ஓடு ஓடு ஓடு, ஓடவது 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 ஓடவது. ஏற்றுக்கொள்ளாத, யாரையை ஏற்றுக்கொள்ளாத, சோதனையில இறங்கி போவாத, அத ஓடவுடு. ஓடிவிட்டார் இயேசு நாமத்தில், ஓடிவிட்டார். ஓ எதிர்த்து பிசாசு, ஓ எதிர்த்து பிசாசு ஓடிவிட்டார் இயேசு நாமத்தில்.
நாமத்தில் ஓடி 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 எதிர்த்து பிசாசு எதிர்த்து பிசாசு எதிர்த்து பிசாசு ஓடிவிட்டார் இயேசு நாமத்தில் ஓடுறா எதிர்த்து பிசாசு பயப்படாத பயப்படாத எதிர்த்து பிசாசு ஓடிவிட்டார் இயேசு நாமத்தில் ஓடி 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 எதிர்த்து பிசாசு எதிர்த்து பிசாசு எதிர்த்து பாப்பா லாப்பா 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 இயேசு நாமத்தே ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே சாத்தா மண்டையில குட்ட 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 நீ குட்ட வாங்கிக்கிட்டே இந்த பூமியில வாழுன்னு நினைக்காத. என் பிசாச என் மண்டைய குட்டையா சேர இப்ப உன்னை இயேசுவின் நாமத்தில் உன்னை விரட்டி அடிக்கிறேன். வியாதியை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறேன். தரித்திரத்தை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறேன். சோதனைக்காரனை விரட்டி அடிக்கிறேன். எனக்கு தாழ்வு மனப்பான்மை கொண்ட பிசாச விரட்டி அடிக்கிறேன். பாவத்துல தள்ள நினைக்கிற பிசாச விரட்டி அடிக்கிறேன். என் மண்டைய குழப்புற பிசாச இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறேன். எனக்கு முன்னாடி நல்லதையும் வச்சிருக்கிறார், தீமையை வச்சிருக்கிறாரு. நான் நல்லதை மட்டும் எடுக்க போறேன். தீமை செய்யற பிசாச ஓட விட போறேன். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் குட்ட குட்ட நீ வாங்கிட்டு இருக்காத. அவன் குட்ட குட்ட நீ வாங்கிட்டு இருக்காத. அவனை ஓட விடு, பிசாச ஓட விடு. இந்த சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், யோபு மாதிரி வேதனை அனுபவிச்சிடக்கூடாது. நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நடந்தது. தேவன் காலையில் இந்த வார்த்தையை தெளிவா பேசுற. நிறைய பேர் ஒவ்வொன்னா குறித்து பயந்துகிட்டு இருக்காங்க. அது நடந்துரும் பாத்துக்கலாம். அப்படின்னா அமைதி இல்லாம போயிரும், இளைப்பாறுதல் இல்லாம போயிரும், நோய் வந்துரும், தத்தளிப்பாயிரும். ஆனா யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்க சொல்லு. யோபுடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது அதை மண்டல ஏத்து. எனக்கு 70 தான், எனக்கு 60 தான், எனக்கு 50 தான் அப்படி சொல்லாத. கர்த்தர் என் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார். கர்த்தர் என் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறது. கிறிஸ்து எனக்காக வியாதியான சாபத்தை சிலுவையிலே போக்கணும் அப்படின்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். ஆபிரகாம மாதிரி நான் பூரண வயதுல தான் போவேன், அல்லது நான் வருகையில தான் போவேன். பிசாசே, உன் பொய்ய நான் ஏத்துக்கிறவே மாட்டேன். உன் பொய்ய நான் மறுக்கிறேன். டாக்டரே சொன்னாலும் சரி, என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் உண்மை. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். உங்களுக்கு சோதனை வராதுன்னு அடிச்சு சொல்லல, சோதனையை ஏத்துக்கொள்ளாத. அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்திலே கேட்க கடவன், அவனுக்கு சம்பூர்ண ஞானத்தை கொடுப்பாராம். அதை ஸ்டோர் பண்ணு. உனக்கு ஞானம் இல்ல, ஞானம் இல்லைங்கிறத முன்னாடி இருக்கு. இன்னொன்னு சொல்றாரு, உனக்கு ஞானமே இல்லைன்னா என்னட்ட கேளு, நான் கொடுக்கிற ஞானம் சம்பூர்ண ஞானமா 100 தான். அத மண்டையில ஏத்துங்க. நீ எதை சூஸ் பண்றியோ அது அப்படியே அமைஞ்சிரும். ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவன், நீ நிர்மூலமாகுவதில்லை. யாக்கோப்பின் புத்திரரே, நீங்கள் நிர்முகமாகுவதில்லை. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. அவர் பிள்ளைக்கு நல்லதை தான் செய்வாரு. நீ நல்லதை மட்டும் மண்டைக்குள்ள எடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம், உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா, விதைக்கப்பட்ட வார்த்தை இருதயத்திலே விதைத்திருக்கிறபடினா அது 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம்.
அதை திருடுற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்துல நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறேன். பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பார்களா? அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.